لا إله إلا الله محمد رسول الله திருக்கலிமாவின் ஈமானை நம்முடைய கல்வில் கொண்டு வந்த ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் அல் ஜலால் அவனுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் என்றென்றும் உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் கலிமத்துல் உலியாவை ஈமான் கொண்ட பிறகு எத்தனையோ அமால்கள்ல அல்ஹம்துலில்லாஹ் நாம் ஈடுபடுறோம். ஆனால் அந்த அமல்கள் எல்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்துல் உலியாவை ஈமான் கொண்ட பிறகு நாம் எத்தனையோ அமல்களில் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் ஈடுபடுறோம். அந்த அமல்கள் எல்லாம் ஹதரத்து ரப்பானியத்தில் அது அங்கீகரிக்கப்பட்டதா இல்லதாங்கிறது அல்லாஹ் ரசூலுல்லாஹ். யார் என்ன செய்ய முடியாது, எந்த பெரிய ஃபகீஹு தஹர் என்ன செய்ய முடியாது, என்னோட அமல அல்லாஹ் கபூல் செய்துக்கிட்டான்னு சொல்ல முடியாது. அது அல்லாஹ் ரசூலுல்லாஹ். அவ்வாறு என்றால் ஈமான் சலாமத்துக்கு, ஈமான் கமாலியத்து அடைவதற்கு ஈமானுடைய நாயகராகிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம ஜதவாலும் லிசானுல் ஹக்கல் கரீமால் பிஷாரத் செய்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் முபாரக்கான திருவாயால ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கன்னா அது ஃபைனல் ஆகிடுச்சு. அதுக்கு பிறகு என்ன, அதில் எதையும் ஃபிக்ர் பண்ணுறதுக்கு திங்க் பண்ணுறதுக்கு யாருக்கு எந்த இख्तियाரும் கிடையாது. மஷா எப்போ அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம் வஜூத் ரஹ்மத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசானுல் ஹக்கல் கரீமால் எந்த ஒரு தஃபுல் ஷரீஃப் இத்ஹார் ஆயிடுச்சோ அதுக்கு பிறகு என்ன, அந்த சப்ஜெக்டை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. எந்த அளவுக்கு ஒரு சமயத்தில் கண்மணி நாயகத்தோடைய திரு ஹதரத்துக்கு ஒரு நபர் வந்தார். வந்து ரசூலுல்லாஹ் இடத்துல அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய ரசூலே, தங்களை ஈமான் கொள்ளணுங்கிற ஆசை எனக்கு ரொம்ப இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு கஷ்டம் அதில் இருக்குது. நான் ஈமான் கொள்றதுல இல்லை, வேற ஒரு கஷ்டம் இருக்குது. அது தாங்கள் எனக்கு சஹூலத் பண்ணிட்டா, அதுலேருந்து என்ன கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டா நான் மாஷா அல்லாஹ் தயாரா. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் என்ன அந்த நபர் அதில் கேட்டாங்க, அப்படியா அல்ஹம்துலில்லாஹ், என்ன விஷயம் உங்களுக்கு ஒரு பாரமாக இருக்கிறது, சுமையாக இருக்கிறது, கஷ்டமாக இருக்கிறது? அவர் அதுக்கு சொன்னார், நாயகமே, இந்த 5 வக்து தொழுகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. 5 வக்து தொழுகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்றார். அதை கேட்ட உடனே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுஃபுர் ரஹீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது நாயகம் அவர்கள் இந்த உம்மத்தை எப்படியாவது அல்லாஹ்வுடைய கதபில் இருந்து என்ன விடுதலையாக்கி அல்லாஹ்வுடைய ரிலாவை ஹாசிலாக்கி கொடுக்கறதுல பெரிய ஆசை உள்ளவங்க. அது அல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்ற, ஹிர்ஸுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் முஃமினீன ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன். ஹரீஸ், ஹரீஸுக்கு மாதா இது ஹிர்ஸ், ரூட் வேர்டு அது
ஹிர்ஸ். நமக்கு என்ன துனியாவில் ஹிர்ஸ் இருக்கும், துனியாவில் நமக்கு ஹிர்ஸ் இருக்கும். அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலமான வஜூத் ரஹ்மத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃபு கரம் மஜ்துல் அவர்களுக்கு மாஷா அல்லாஹ் என்ன இந்த உம்மத்தை மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கதபில் இருந்து விடுதலையாக்கும். அல்லாஹ் அக்பர் கபீரா. நம் மீது கண்மணி நாயகம் காட்டக்கூடிய அந்த ரஹ்மத்தை போல என்ன நம்மளை பெத்த உம்மா கூட காட்ட முடியாது. நம்மளை பெத்த உம்மா நம்ம மேல காட்டுற ரஹமத்தை விட கோடான கோடி அல்ல, மில்லியன் அல்ல, பில்லியன் பில்லியன் அல்ல, சொல்றதுக்கு என்ன அளவே கிடையாது. பிலாஹத். நம்ம இது என்ன ரஹமத்தை சதாவும் பொழிந்து கொண்டிருப்பவர்கள் வஜூத் ரஹ்மத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃபு கரம். அதனால தான் அல்லாஹ் என்ன ஹரீஸுன்னு ஆரம்பிக்கும். உங்க பேர்ல நான் எவ்வளவு பெரிய ஹிர்ஸோட இருக்கிறாங்க. அவ என்ன அந்த நபர்கிட்ட நாயகமே கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் இராதத் செஞ்சா சரிப்பா நீ 4 வக்து தொழுதுக்க, 3 வக்து தொழுது. இதை நாயகமே டிசைட் பண்ணிருக்கிறான். நாயகன் டிசைட் பண்ணல. பண்ணாம என்ன செய்யறாங்க, கண்மண்ணா அந்த நபர்கிட்ட கேட்குறாங்க, சரிப்பா நீ எத்தனை வக்து உங்களால முடியுங்க. நாயகமே ஒரு 3 வக்து தொழுதுக்கிறேன். பிசினஸ் பேசுற மாதிரி ஒரு 3 வக்து தொழுதுக்கிறேன். ஓ சொல்லு, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது. அந்த நபர் மாஷா அல்லாஹ் என்ன சஹாபி ரசூலுல்லாஹ், அவங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய खास இஜாசத். ஏன்னா நாயகம் மாஷா அல்லாஹ் முக்தாருல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் எல்லா இக்தியாரையும் கொடுத்துருக்கிறான். மாஷா ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்க அதுதான் தீன். மாஷா ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்க அதுதான் தீன். மாஷா ஒரு அல்லாஹ்னா ஒரு அல்லாஹ், 9 அல்லாஹ்னா 9 அல்லாஹ், முடிஞ்சு. மாஷா நமக்கு அல்லாஹ் வேணா தெரியாது. அல்லாஹ் நம்மள்கிட்ட பேசுற, ரசூலுல்லாஹ் தான் அல்லாஹ் பேசுறான். குல் சூரத்து தௌஹீதுல மாஷா அல்லாஹ், சூரத்து தௌஹீத் குர்ஆன் ஷரீஃபிலேயே அல்லாஹ்வுடைய உலூஹியத்தை பற்றி மட்டும் பேசக்கூடிய ஒரு ஹாஸான சூரத்துனா அந்த சூரத்து தௌஹீத். சூரத்து தௌஹீத், சூரத்துல் இக்லாஸ், குல் ஹுவல்லாஹ் தான் மாஷா அல்லாஹ். அதுல வேற எந்த சப்ஜெக்டும் இல்லை. அல்லாஹ்வுடைய ஷானே உலூஹியத். அதுல டாபிக் பூரா என்ன, ஷானே உலூஹியத். ஷானே உலூஹியத்துடைய சூரத்துல அல்லாஹ் அதுமத்த ரிசாலத்துல தான் அல்லாஹ் பேசுறான். மாஷா முஸ்தபியத்தான ஹதரத்துல் கரீம்ல தான் அல்லாஹ் பேசுறான். நம்மள்ட்ட பேசல. ஹுவல்லாஹு அஹத்னு சொல்லல, குல் ஹபீபே தாங்கள் சொல்லுங்க. மாஷா அல்லாஹ். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்ன ஒரு ஃபல்சஃபாவை அல்லாஹ் அமைக்கிறான். நான் வேணுமா ஏ ரசூல்ட்ட நீ ஃபனாவு, நான் வேணுமா ரசூல புடி. ரசூல்ட்ட தான் அல்லாஹ் கிடைக்குமா? எந்த ரசூல்ட்ட? முஹம்மது ரசூலுல்லாஹ்ட்ட. அதனால யாரோ ஒரு ஆள் என்ன புரிஞ்சா உன்கிட்ட சொல்றது சொல்றதோட ஹைவான் ஹைவான் அதை பிடிச்சி போட்டோமே இந்த இதை மூடணும்னு இல்லாம என்ன ஹைவான். எந்த அகலும் கிடையாது ஹைவான். மூட்டை எடுக்கிட்டு போ, இருக்காதாங்க. மசாலா என்ன எந்த அது பறந்து அங்கங்க டிஸ்டர்பன்ஸ் ஆகுங்கிறதுனால தான் அது பாவம். அது வாயில்லா பூச்சி. அது பிடிச்சமே தூக்கி போட்டமே அதை க்ளோஸ் பண்ண அந்த ஹக்கல் கிடையாது ஹைவானுக்கு, எருமைக்கு. இப்போ மசாலா என்ன இங்கே ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இதை வச்சு என்ன கர்ச்சீஃபை வச்சு அது எதாவது பைக்குள்ள இருந்தால் பிடிச்சிருமா சார். நல்ல நேரத்தில் அது அங்கே இங்கே பறந்துச்சுன்னா இதாகிடும். எங்கே பார்த்து இந்த பிடிச்சிட்டியா? நீ போய் பிடி, ஒடிய ஒடியா நடக்கும். பெரிய ஷைத்தான், எதுக்கு லாய்க்கல்ல ஹயம். அது முசீபத் அங்கே எங்கேயும் பறக்குங்கிறதுனால தான் நான் சொன்னேன். இதை க்ளோஸ் பண்ணுற பையன் மிருகஜ
அந்த பிடிக்கிறதுலையும் நடுப்புற வேற எதுவும் பார்க்கணும். இப்படி கத்துலையும் மற்ற பேர் பேச்சுக்காங்க ரைட் அடி. நீ வெளியே போ, வெளியே போ, வெளியே போ, வெளியே போ, கேட்டு வெளியே போ. அப்ப மாஷாஅல்லா என்ன முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எல்லா இக்தியாரையும் கொடுத்திருக்கார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை இக்தியார் செய்வாங்க அதுதான் தீன். மாஷாஅல்லா புரிஞ்சுட்டியா? தூக்கி வெளியே வாசல் நான் போய் போட்டோம். நாயகம் என்ன திருவாயால சொல்லுவாங்களோ தீன் முடிஞ்சு. மாஷாஅல்லா வேற ஒண்ணும் கிடையாது மேல. அது எந்த விஷயமா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய காரியமா இருக்கட்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லிசானுல் ஹக்கில் கரீமால் என்ன ஒரு கலிமத்து ஷரீஃப் வெளியே வந்தா அது ரசூலுல்லாஹ் பேசுறது மட்டுமல்ல, அது அல்லாஹ் பேசுறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்து என்ன வஹியை கொடுத்தா அது வஹியே ஜலீ. மாஷாஅல்லா உள்ளது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்ன கொண்டு வந்து வஹியை ஹதரத்து இலாஹியானது கொடுத்தா அது வஹியே ஜலீ. மாஷாஅல்லா அல்லாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முபாரக்கான திருவாயால பேசினா அது வஹியே ஹஃபீ. மாஷாஅல்லா அது வஹியே ஹஃபீ. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லிசான் ஹக்கில் கரீமால் என்ன திருவாக்கு சொல்லுவாங்களோ அதுதான் தீன். மாஷா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டா முடிஞ்சு. மாஷா அதுக்கு மேல என்ன யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமில்லை. மூமினுக்கு ஒரு ஆள் யோசித்தால் அவன் யாரு? முனாஃபிக். மூமினுக்கு என்ன வராது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயால சொல்லிட்டா என்ன லப்பைக் சாதைக் சையதி யா ரசூலல்லாஹ் முடிஞ்சு. ஆனா முனாஃபிக்கு என்ன அதுல ஹிலல் உண்டா. அதனாலதான் அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன் ஷரீஃப்ல, ரஅய்தல் முனாஃபிகீன யசுத்தூன அன்க சுதூதா. முனாஃபிக்கு அல்லாஹ் விஷயத்திலையா கியாமத் விஷயத்திலையா அமால் விஷயத்திலையா அதெல்லாம் ஒரு தாராரும் வராது. அவனுக்கு எல்லா குழப்பமும் எல்லா வஸ்வசாவும் எல்லா ஹிலல் எங்க உண்டாகும்? முஸ்தபியத்தான ஹதரத்துல் கரீமுடைய அல்மத்து ஷரீஃப்ல தான் உண்டாகும். அது குர்ஆன் மசாலா என்ன டிக்ளேர் பண்ணுது. அல்லாஹ் தபாரக வ தஆலா ஃபைஸலா பண்ணு. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்து தய்யிபாவை ஈமான் கொண்ட அல்லாஹ்வுடைய தௌஃபீக்ல கலிமாவை அல்லாஹ்வுடைய இபாதுகளாகிய நம்முடைய கல்புல அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். இந்த ஈமான்ல கமாலியத்துக்கு மாஷா அல்லாஹ் ஈமான் சலாமத்துக்காக என்ன எத்தனையோ அமால்கள் ஃபர்வான வாஜிபான முஅக்கதத்தான சுன்னத்தான நவாஃபிலான எத்தனையோ இபாதத். ஆனால் அத்தனையும் கபூலானிதா அது அல்லாஹ் கபூல் செய்து கொண்டானா இல்லையாங்கிறது அல்லாஹ் ரசூல். ஹஜ்ஜுடைய பாடத்தில் என்ன கஸாலி இமாம் பயான் செய்வார். ஒரு பெரிய ரொம்ப வரஐயத்தான ஒரு ஃபகீஹ் ஹஜ்ஜுக்கு வந்தாப்புல. ஹஜ்ஜுடைய காலம் ஹஜ்ஜுக்கு வந்த நபர் மாஷா அல்லாஹ் என்ன வந்து தவாஃபுல் குதூம் எல்லாம் முடிச்சிட்டு அந்த காலத்தில் இந்த மாதிரியான கிரௌடெல்லாம் கிடையாது, இப்படியான சிஸ்டம்லாம் கிடையாது. எங்கே வேணாலும் யார் வேணாலும் இருந்துக்கலாம். அங்கே தரிசு தான் நடக்கும் மத்தாஃபில் சுற்றி. மாசாப்பில் என்ன ஒரு மூலையில் அவர் வந்த அந்த ஃபகீஹ் தவாஃபுல் குதூம் எல்லாம் கழிஞ்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக படுத்தாப்புல. அவர் ஒரு வழியா பார்த்தோம் மனாமில் சொல்லப்பட்டுச்சு இந்த வருஷம் 6 லட்சம் பேர் ஹஜ் செய்யறாங்க. அந்த வருஷம் 6 லட்சம் பேர் ஹஜ் செய்யறாங்க. 6 லட்சம் ஹுஜ்ஜாஜிகள் வந்திருக்கிறாப்புல பைத்துல்லாவுக்கு. அதுல
6 பேருடைய ஹஜ்ஜி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கபூல் செய்து கொண்டான்னு சொல்லி இந்த ஃபகீஹ் என்ன திடுக்கிட்டு ஹவுஃபாக எந்திரிச்சார். இந்த மாதிரியான பெரிய ஒரு வசதி வாய்ப்பெல்லாம் கிடையாது அந்த காலத்தில். ஹஜ்ஜுக்கு போகிறதுனா அது பெரிய என்ன யுத்தத்துக்கு போகிற மாதிரி வேணாங்களா? எந்த நாட்டிலேருந்து போகிறதாலும் சரிதான், இந்தியாவிலேருந்து போனாலும் சரிதான், ஈராக்கிலேருந்து போனாலும் எங்கே போய் போனாலும் சரிதான். ஹஜ்ஜுக்கு போகிறது ஒரு பெரிய ஒரு விஷயம், சஃபர். அப்போ 6 லட்சம் பேர் ஹஜ்ஜு செய்கிறாங்க, 6 பேர் ஹஜ்ஜை அல்லாஹ் கபூல் செய்து கொண்டான்னு சொன்னால் அது சாதாரண ஆளாக இருந்தால் அவருக்கு ஒரு பெருசாக தெரியாது. ஒரு பெரிய ஃபகீஹ், ஒரு வரவுள்ள மனுஷன் சொன்னால் அவர் எந்த அளவுக்கு துடிச்சு போயிருப்பார். 6 பேர்னா அந்த 6 பேரில் நான் இருக்கிறேன்னா இல்லையா தெரியலையா அல்லாஹ் ரசூல் ஆலம்ல ஒரு மனுஷால் என்ன ரொம்ப தஹீராவி ஆள ஆரம்பிச்சிட்டார். கரைங் பண்ணி ரொம்ப மனசெல்லாம் உடஞ்சி ஒரே ஃபிக்கர் ஆயிடுச்சு. நம்ம ஹால் என்னமோ தெரியலையே. கடைசியில் மாஷா அல்லாஹ் அரஃபாவில் வந்து தங்கி இருக்கும் போது அதை மாதிரி ஒரு மனம் கண்டாப்புல. இந்த வருஷம் 6 லட்சம் பேர் ஹஜ் செய்யறாப்புல. அதில் 6 பேர் ஹஜ் அல்லாஹ் கபூல் செய்து கொண்டான். அந்த 6 பேர் பரக்கத்தில் 6 லட்சம் பேர் ஹஜ்ஜை அல்லாஹ் கபூல் செய்து கொண்டான். 6 பேர் பரக்கத்து ஷரீஃபை கொண்டு 6 லட்சம் பேர் ஹஜ்ஜு கபூல் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. எல்லா வருஷமும் 2 விசேஷமான ஷரஃபாக்கப்பட்ட 2 பேர் ஹஜ்ஜு செய்கிறாங்க. எல்லா காலம் ஷாரான் இமாம் மாஷால்ல பேசுவாங்க தபக்காத்தில். ஒன்று ஹதர் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம். 2 பேரும் எல்லா வருஷமும் ஹஜ்ஜு செய்வாங்க. ஹஜ்ஜுடைய காரியங்கள் ஒன்றான தலைமுடி இறக்குறதுல என்ன, ஹதர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் இறக்கி விடுவாங்க, இலியாஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஹதர் அலைஹிஸ்ஸலாம் இறக்கி விடுவாங்க மாஷா. அப்புறம் முசாஃபத்தோ 2 பேரும் அவங்கவுங்க டியூட்டியை பார்க்க போவாங்க. ஏன்னா ஹதர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த கடல் பிரதேசங்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற டியூட்டி எல்லாம் கொடுத்துருக்குறோம். அது மாதிரி இலியாஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் மலை ஜபல் அதோடைய கண்ட்ரோலர் யாரு? இலியாஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் இப்படி அமல்கள் என்ன செய்யற என்ன அமலா இருக்கட்டும், அது எவ்வளோ பெரிய விசேஷமானது, அது கபூலானதா இல்லைங்கிறது அல்லாஹ் ரசூலுல்லாஹ் நமக்கு தெரியாது. அது முஜ்தஹிதீன்கள் ஃபுகஹாக்கள் சில அதுக்கான அடையாள அலாமாத்துகளை சொல்லுவாங்க. ஃபுகஹாவிட்ட ஒரு கவுல் உண்டு, ஒருத்தர் ஹஜ்ஜு கபூலானா அவர் ஹஜ்ஜுக்கு பிறகு அவர்கிட்ட சுன்னத்தான அமால்கள் அக்ஸராகும், அது கொண்டு அவரோட ஹஜ்ஜு கபூலியத்துக்கான ஒரு அலாமத்துன்னு சொல்லி சொல்லுங்க சார். அதனால அதை மட்டும் நம்ம வச்சு பார்த்தா நிறைய ஹுஜாஜ் அவுட் ஆயிடுவாங்க. அப்ப இப்படி பல காரியங்கள் உண்டு. ஆனால் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்ரஃபகர்ரமகதுவான லிசானுல் ஹக்கல் கரீமால் பிஷாரத் செய்றாங்க மாஷா அல்லாஹ். ஈமானுடைய கமாலியத்துக்கான வழியை ரசூலுல்லாஹ் திருவாயால சொல்லி கொடுத்துட்டாங்க. அதை செஞ்சா என்ன ஈமான், நாம ஈமான் ஓட்டையா இருந்தாலும் ரசூலுல்லாஹ்வுடைய திரு வாக்கு கொண்டு அல்லாஹ் நம்முடைய ஈமான் என்ன செய்வான், கமாலியத்தாக்கி வச்சிருவான் மாஷா. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் கலிமத்துல் ஹக்கை ஈமான் கொண்ட ஒரு மூமின் அவர் ஈமான் காமிலான நிலையில் அவர் மூத்தாக வேண்டும். ஆனால் ஒரு மாஷால என்ன முஸ்தக்மில் ஈமான் அவர் மரணிக்க வேண்டும். ஆனால் மூத்தாக வேண்டும். ஆனால் மம்மாத ஹுப்ப ஆலி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய ஆளான அஹ்லுல் பைத் அத்ஹாரான பிதாத்த முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹா ஸலாத்து வஸலாம்
நப்ச முஹம்மது அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஸன் கரீம் அலைஹிஸ்ஸலாம், ஜவாத குதுசியாவுடைய மஹப்பத் ஷரீஃபிலும் இந்த நுஃபூஸ குதுசியாவுடைய ஆளுடைய மஹப்பத் ஷரீஃபிலும் யார் உறுதியாக, யார் ஸ்ட்ராங்காக, யார் நல்ல இஸ்திகாமத்தா இருக்கிறாரோ அவர் மாஷா மாத முஸ்தக்மிலுல் ஈமான், அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் கலிமத்துல் உலியாவுடைய ஈமான்ல கமாலியத்தை அடைந்தவராக அவர் மௌத்தாகுவார். அல்லாஹ் முஜல் நஸீப் பண்ணார். ஆமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஃபைசலா பண்ணிட்டாங்க மாஷா. அதுக்கு பேர் அதுல ஒரு பேச்சுக்கு இடமில்லை. நாம எப்படி இருந்தாலும் சரிதான், ரசூலுல்லாஹ்வுடைய ரிசால் ஹக்குல் கலிமான் வந்து இஷாரத்தை கொண்டு ஹய்யுல் கலிமான் அல்லாஹ் துல் ஜலால் நமக்கு என்ன செய்வான், கலிமத்துல் உலியால அல்லாஹ் கமாலியத்தை கொடுத்துருவான். ஆல முஹம்மதுடைய ஹுப்பு ஷரீஃபுடைய பரக்கத்தை கொண்டு, ஆல முஹம்மதுடைய ஹுப்பு ஷரீஃபுடைய பரக்கத்தை கொண்டு. இது ரசூலுல்லாஹ்வுடைய ஜட்ஜ்மெண்ட். இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி தீர்ப்பு வழங்கிட்டாங்க, யாரும் மாற்ற முடியாது. வமா யன்திகு அனில் ஹவா. அப்ப மாஷா அல்லாஹ் ஆல முஹம்மது ஆகிய சையதுனா இமாமுல் ஆலமீன் محمد سيد محمد باقر عليه الصلاة والسلام حفظ علينا البركات منه دهر الدهر. நாயகம் அவர்களுடைய ஷஹாதத் ஷரீஃப் உருஸ் முபாரக்குடைய தினமாகும் இன்றைய தினம். நிறைய பேருக்கு என்ன, இவங்களுடைய திருநாமங்கள் இஸ்மு ஷரீஃப் கூட ஹயாத்திலே கேள்விப்படாத ஆட்கள்லாம் கூட பல பேர் இருப்பாங்க. அது காரணம் என்னன்னு சொன்னா, ஹிலாஃபத்தே ராஷிதியா ஹத்தமாகி அமவி முலூக்கியத்து ஸ்டார்ட் ஆகும்போது என்ன ஆயிடுச்சு, இஸ்லாமிய சிலபஸ் எல்லாம் தலைகுப்புற போயிடுச்சு, எல்லாம் உல்டாவ போயிடுச்சு, எல்லாம் உல்டாவ போயிடுச்சு. அமவியாக்கள் என்ன, அந்த ஆட்களுக்கு தோதா அவர்களுக்கு சாதகமான விஷயங்களை என்ன சிலபஸ் ஆகிட்டாப்ல. அப்ப படிக்கிறோம் அவன் கண்டான், கண்டான். இந்த உலகத்துல மசாலா என்ன, முஸ்தபியத்தான ஹதரத்துல் கரீம் வந்து அஹ்லு பைத் அத்ஹாருடைய நஸபு ஷரீஃபில் வரக்கூடிய சாதாத்து மார்களுக்கு அவங்க வீடு தான் தர்சா. புரிஞ்சா? இப்போ நான்லாம் கிதாபு என்ன, கிதாபு ஓத போனாலும் எனக்கு முர்ஷிது முரப்பி யாரு, என்னோட வாப்பா சையது சாதாத் மாஷா அல்லாஹ். என்ன உஸ்தாதுட்ட மாஷால படிச்சாலும் என்ன, உஸ்தாது வந்து வாப்பா நாயத்தில் படிக்குவாப்ல. எனக்கு படிச்சு கொடுக்குற உஸ்தாதும் நம்ம வாப்பா நாயத்தில் வந்து காலம் அடிச்சு உட்காருவாப்ல. அப்ப சாதாத்துமார்களுக்கு என்ன, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு ஹிஃபது உண்டு. அவங்களுக்கு அதுல மாட்ட மாட்டாங்க. சாதாரண ஆட்கள் என்ன, நல்ல அவுலியாக்களுடைய ஒரு நிஸ்பத்துல விலாயத்துடைய ஒரு நிலையில உள்ள ஆட்கள்னா அல்ஹம்துலில்லாஹ் ஓகே. அப்படி இல்லாத ஆமத்து நாசான ஆட்கள், நான் ஆமத்து நாசுங்கிறது படிக்காத ஆட்கள் சொல்லல, புரிஞ்சா, அரபி படிக்கிற தீன் படிக்கிற, புரிஞ்சா, அவரும் கூட என்ன செய்வாரு, இந்த மாதிரி விஷயத்துல பட்டு போயிடுவார், இந்த மாதிரி காரியங்கள்ல பட்டு போயிடுவார். இமாம் முஹம்மது பாக்கிர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எவ்வளவு இன்னைக்கு உருஸ் முபாரக்குடைய நாயகம், ஷாஃபி இமாமுடைய உஸ்தாதான, ஒரு வருஷம் இல்லை, இமாம் ஷாஃபி 16 வருஷம் படிச்ச மாலிகி இமாமுடைய முர்ஷித் மாஷா அல்லாஹ். மாலிக் முவத்தால மாஷா அல்லாஹ் 13-14 ஹதீஸ் இவங்க வந்து ரிவாயத் செய்றாங்க. இமாம் மாலிக் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துல குறிப்பாக நம்முடைய இமாம், நாம எந்த
முஜ்தஹிதுல் இஜ்திஹாத நாம ஃபாலோ பண்றோமோ, நம்முடைய மذஹபுடைய இமாமுனா முஹம்மது இப்னு இத்ரீஸ் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் 16 வருஷம் படிச்ச அவங்களுடைய உஸ்தாத் முகர்ரம், ஷாஃபி இமாமுடைய உஸ்தாத் முகர்ரம் யார்? மௌலானா இமாமுல் ஹிஜ்ரா மாலிக் இப்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. மாலிக் இமாம் அவங்க என்ன கடைசி காலத்தில் இமாம் முஹம்மது பாக்கிர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பைத்து ஷரீஃபை தன் முழுமையாக ஒப்படைச்சிட்டாங்க. என்ன அப்ப இருந்த அப்பாசியாக்களுடைய ஆட்சியாளர்களால மாலிக் இமாமுக்கு கடுமையான கஷ்டங்கள்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. ஒரு கட்டத்துல மாலிக் இமாம எல்லா உடையும் லிபாசை எல்லாம் உறிஞ்சிட்டு ஒரு கழுதைக்கு மேல ஏத்தி மாலிக் இமாம என்ன மதீனாவுல தெரு தெருவா இழுத்துக்கிட்டு போய் துன்புறுத்தப்பட்டார்கள். மாஷாஅல்லா மாலிக் இமாம். காரணம் என்ன? மாலிக் இமாம் அஹ்லு பைத் அத்ஹாரோடு இருந்த அந்த மவத்தத்தை உடைச்சு என்ன அஹ்லு பைத் அத்ஹாருடைய அவுலாதுகளை விட அப்ப இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு அப்சலியத் ஆலான்னு சொல்லி மாலிக் இமாம் வச்சு சொல்ல வைக்கணும். அதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணாப்புல மாலிக் இமாம் அதுக்கு என்ன செய்யல, எதுக்கும் இசைஞ்சு கொடுக்கல. அதனால என்ன நிர்பந்திக்கப்பட்ட தலாக்கு செல்லுமா செல்லாதான் மாலிக் இமாம் ஃபத்வா வந்துச்சு. ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ஆளை தலாக் சொன்னா என்ன அது அந்த தலாக்கு ஆகுமா ஆகாதான்? மாலிக் இமாம் அது கூடாதுன்னாங்க. அல்ல அது ஆகும்னு சொல்றேன்னு சொன்னாங்க. நீண்ட கசஸ்னா ஒரு சின்ன ஒரு முக்தசர் சொல்றேன். அதுல உள்ள இख्तिलाफ. அப்ப இந்த சம்பவத்துக்கு பிறகு மாலிக் இமாம் சையது சாதாத் இமாமுல் ஆலமீன் நாம் இன்றைய தினத்துல உருஸ் முபாரக் செய்யக்கூடிய அரூசுல் கரீமான இமாம் முஹம்மது பாக்கிர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஹதரத் ஷரீஃப்ல போய் தான் அடைக்கலம் பூந்து மாஷாஅல்லா தன்னுடைய ஹயாத் காலம் மட்டும் அங்கே இருந்து இமாம் பாக்கிர் அலைஹிஸ்ஸலாமுடைய பைத்து ஷரீஃப்ல தான் இமாம் மாலிகி இன்திகால் ஆனாங்க. அப்ப நம்ம மாஷாஅல்லா என்ன சுன்னத் ஜமாத் மதுஹபை ஃபாலோ பண்ணணும். கத்துக்கு அந்த மைக்கு வாய் இருந்தா மைக் கூட அழுவும், ஸ்டேஜுக்கு வாய் இருந்தா ஸ்டேஜ் அழுவும். ஷவுட்டிங்கு குறைச்சே இல்லை, கம்மி இல்லை. ஆனா என்ன விஷயம் ஒண்ணு இல்லையாங்க, புரியுதா? வாது செய்ய உட்கார்ந்த ஆளு ஆடியன்ஸை பார்த்து கேட்டாப்புல, மகாஜனங்களே நான் என்ன சொன்ன போறேன் தெரியுமா உங்களுக்கு? ஜனங்களா வாய் வந்து பார்த்துட்டு இருந்தான். வாயில கொசு இல்லை, யானை புந்தா கூட தெரியாது, அந்த அளவுக்கு வாயெல்லாம் பிறந்துகிட்டு இருந்தான். என்னமோ சொல்ல போற ரொம்ப விசேஷமான விஷயம் வாயுதுன்னு சொல்லி, மகாஜனங்களே நான் எல்லாம் சொல்ல போறேன் தெரியுமான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாரு. முன் வரிசையில உள்ளாரு ராசிது மாதிரி அவர் சொன்னாரு, மௌலானா கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்களே, எங்களுக்கு தெரியல, நீங்க சொல்லுங்களேன்னு. வாயில் சொன்னாரு, அது எனக்கும் தெரியல, என்ன சொல்ல இந்த கதையில என்ன சொன்ன ஜமா கத்துக்கொண்டு கம்மி இல்லை. அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தோட எல்லா முஜ்தஹிதீன்களும் இமாம் அபூ ஹனீஃபா அல்-கூஃபி ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் மாலிக் அல்-மதனி ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் ஷாஃபி அல்-மிஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு, எல்லாரும் மாஷாஅல்லாஹ் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃப் மட்டும் இல்ல, மவத்தத்துல மாஷாஅல்லாஹ் கமாலியத்தோட இருந்தாங்க. மவத்தத்துல அப்ப இன்னைக்கு உருஸ் முபாரக் யாரு? இன்னைக்கு அரூசுல் கரீம் சையது சாதாத் சையதி மௌலாய் ஜதி குர்ரத்தைனி மல்ஜாய் இமாம் முஹம்மது பாக்கிர் அலைஹிஸ்ஸலாம். இமாம் முஹம்மது பாக்கிர் தபரானி ஷரீஃப்ல ஹதீஸ் மஷ்ஹூரான பெரிய சஹாபி ஹதரத் ஜாபிர் பின் அப்துல்லா அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. எங்க பாப்பா என்ன அப்துல்லா அல் அன்சார் ரலியல்லாஹு அன்ஹு போதுல ஷஹீதான ஷுஹதாக்கள் ஒரு ஷஹீத் மாஷாஅல்லாஹ் அப்துல்லா அல் அன்சார். புரியுதா? அவங்களோட புள்ள ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா
ஜாபீர் ரலியல்லாஹு தஆலா முக்கியமா எல்லா ஹதீஸும் முக்கியமானதுதான், முக்கியமான பல ஹதீஸ் நபவியாவுடைய ராவி இவங்க. அதுல ஒண்ணு என்ன, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முதலாக படைச்ச அல்லாஹ்வுடைய ஹல்கத் என்னன்னு கேட்கும்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலகல்லாஹு தஆலா அவ்வல மின் நூரி நபியிக்கன்னு சொல்லி சொன்னது இவங்ககிட்ட தான் மாஷாஅல்லாஹ், இவங்க தான் கேட்டது, அது ராவி இவங்க தான் மாஷாஅல்லாஹ் அந்த மத்தனுக்கு. அப்படி ரொம்ப இவங்க என்ன முக்கியமான பல விஷயங்களை அறிவிக்கக்கூடிய பெரிய ஜலீதுல் கத்ர் சஹாபி, சாபிகுன் அவுலுல் அன்சாரி சஹாபி, பத்ர் சஹாபி, ஓது சஹாபி, நாயகத்தோட எல்லா யுத்தங்கள்லையும் ஷாமிலான சஹாபி. ஒரு முறை உம்முல் முஃமினீன் உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய பைத் ஷரீஃப்ல கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌஜூதா இருக்கிறாங்க. நாயகம் உம்மு சல்மா நாயகி வீட்டில் இருக்கிறாங்க. அங்க போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வல்லஹா வஜ்ஹுல் அலீல் அலீம ஜியாரத் ஷரீஃப் செய்யணும்னு சொல்லி இந்த ஜாபீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போறாங்க. அப்படி போகும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான மடியில ஒரு குழந்தையை வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் முத்தமிட்டுக்கிட்டு மாஷா அல்லாஹ் அந்த குழந்தை சதுருல் கரீமோட அணைச்சி அந்த பிள்ளையோட நாயகர் ரொம்ப சந்தோஷமா கொஞ்சம் மகிழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜாபீர் ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சலாம் சொல்லிக்கிட்டு போனவங்க இந்த அற்புதமான காட்சியை பார்த்த உடனே அப்படியே சந்தோஷத்தோட பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்த்துக்கிட்டு இருந்த ஜாபீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, நாயகமே தங்களுடைய இந்த குழந்தை மேல தங்களுக்கு இவ்வளவு பெரிய அன்பா நாயகமே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆம் ஜாபீரே, இந்த குழந்தை மேல எனக்கு ரொம்ப பாசம், ரொம்ப பெரிய மாஷா அல்லாஹ். என்ன ஓ ஜாபீரே, இவருக்கு ஒரு மகன் உண்டாகுவார். அந்த குழந்தை யாரு? சரிமா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம். நாயை வச்சு கொஞ்சிட்டு இருக்கிற குழந்தை இமாம் அலி மகாம் செய்தனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். மாஷா அல்லாஹ். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க திருவாயார், ஓ ஜாபீரே, இந்த என்னோட புள்ளைக்கு ஒரு அழகான ஒரு குழந்தை பிறக்கும். அந்த புள்ளைக்கு பேர் அலி. புள்ளையை பெற போறவங்களே குழந்தையை பெற போறவங்களே குழந்தையா இருக்கிறாங்க. புரியுதா? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை இக்தியார் செய்வார்களோ அதை தான் அல்லாஹ் நடத்தாட்டி வைக்குவான். அல்லாஹ் காலிகுல் ஆலமீன். புரிஞ்சா? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா செயல்களையும் படைக்கக்கூடிய படைப்பாளன் அவன் தான். மாஷா அல்லாஹ் யஃபலுல்லாஹ் மா யஷா. ஆனால் அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை இக்தியார் செய்றாங்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அல்லாஹ் நடத்தி வைக்குவான். அதை அல்லாஹ் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ஆக்கி வைக்குவான். என்ன நினைச்சா? அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தன் முபாரக்கான மடியில வச்சு கொஞ்சிட்டு இருக்கிற நாயகம் லிசான் ஹக்கல் கலிமல் எப்படி பிஷாரத் கொடுக்குறாங்க, போ ஜாபீரே, இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல அழகான ஒரு புள்ள பிறக்கும். அந்த புள்ளைக்கு பேர் அலி. நாயகமே பேர் வச்சுட்டாங்க. அந்த அலிக்கு ஒரு புள்ள பிறக்கும். அந்த புள்ள பேரு முஹம்மத். அந்த முஹம்மது சாதாரணமான ஆள் இல்லை, அவர் பெரிய இல்முதாரி. பெரிய இல்முதாரி. எப்படி? இல்ம என்ன அவரு உடைச்சி அல்லதி யபுகருல் இல்ம பக்ரா, அந்த கோடாலி கொண்டு மரத்தை என்ன உடைச்சி அதை ரெண்டு துண்டாக்கி அது உள்ள என்ன இருக்குதுன்னு பாக்குற மாதிரி என்ன இல்ம மாஷா அல்லாஹ் உடைச்சி எடுத்து அது உள்ள இருந்து விஷயங்கள் எடுக்கிறவர். யபுகருல் இல்ம பக்ரா. அதனால தான் பாக்கர்னு பேர் வந்துச்சு. மாஷா அல்லாஹ். அந்த புள்ளைய பாக்கர் அந்த முஹம்மத நீங்க பாக்குவீங்க. சுப்ஹானல்லாஹ். இமாம் அலி மகாமுடைய அவுலாதுகளுக்கெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன புள்ள வரும்னு சொல்லி
அந்த ஜாபீர் ரலியல்லாஹு தூருல் ஹயாத்தை கொடுக்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாக்கர் ரலியல்லாஹுக்கு தூருல் ஹயாத்தை கொடுக்குறாங்க. எப்படி அனஸ் ரலியல்லாஹு அவங்களுக்கு என்ன 120 வயசு கொடுத்தாங்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்கு? அனஸ் ரலியல்லாஹு வயசு எத்தனை? 120. அது மட்டும் அல்ல, இன்னும் 2 விஷயம் என்ன? அனசே வயசு உங்களுக்கு 120, நீங்க 100 புள்ள பெறுவீங்க. மக்கள் 100 கொடுக்கிறது எல்லாம் யாரு? மாஷா அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். கொடுக்கிறதெல்லாம் யாரு? மாஷா அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அதனால தான் இமாம் பூசரி என்ன வலல் தமஸ்து பினத்தாரைனி மின் யதிஹி அப்படி சொன்ன காரணம் எதுக்காக? சும்மா பாட்டுக்கு சொல்லல. பாட்டுக்கு புர்தா பாட்டல்ல. புர்தா மசாலா என்ன? ஈமானுடைய ஹகீகத்தை சொல்லக்கூடிய ஒரு வியாக்கியான பணுவல் மசாலா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன அனஸ் ரலியல்லாஹுக்கு 100 வயசு 120 வயசு 100 புள்ள. உங்களுக்கு மசாலா என்ன? மௌத்தா போற வரைக்கும் ஒரு முடி கூட வெள்ளையா போவாது, எல்லாம் கருப்பா கருகருன்னு என்ன நல்லா யங் ஸ்டேஜ்ல 16 வயசுல இந்த மாதிரி இருக்கும் மசாலா. அதே நேரத்துல நீங்க சொல்லுவீங்க, எனக்கு எவ்வளவு செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், பெரிய தௌலத் உண்டு. அது அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, மாலிக் அதே சொன்ன பலமுறை சொல்லிக்கிறேன் உங்களுக்கு மசாலா. அது மாதிரி இங்க ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு, ஜாபீரே இந்த செல்லமான என் செல்வ மகனுக்கு மாஷா அல்லாஹ் ஒரு புள்ள பிறக்கும். அந்த புள்ளைக்கு பேர் அலி, அவங்களுக்கு ஒரு புள்ள பிறக்கும், அவங்களுக்கு பேர் முஹம்மது. அந்த முஹம்மது பெரிய இல்முதாரி, ரசூலுல்லாஹ் பெரிய இல்முதாரிங்க. அதான் பெரிய விஷயம். பெரிய இல்முதாரின்னு சொல்றது யாரு? மாஷா அல்லாஹ் ஜவாமியுல் கலீம் கொடுக்கப்பட்ட நபியுல் அன்பியாயி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்கல் கலீமால் பிஷாரத் ஒரு பெரிய இல்முதாரின்னு சொல்லி மாஷா அல்லாஹ். விளங்குதா? சொல்றது யாரு? நபியுல் அன்பியா. எல்லா நபியோட உம்மத்துக்கு மட்டும் தான் நபி மாஷா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா அன்பியாக்களுக்கு நபி மாஷா அல்லாஹ். அப்ப நபியுல் அன்பியாயி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்கல் கலீமால் நாயகம் பிஷாரத் செய்றாங்க. எப்படி? ஜாபீர் பெரிய ஆலிம். அந்த புள்ளையை நீங்க பாப்பீங்க. அப்படி பார்க்கும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் என் சலாத்தை அந்த பிள்ளைக்கு சொல்லணும். அல்லாஹ் பிள்ளையோட வாப்பாவே இன்னும் பிறக்கல, பிள்ளைய பெற போற வாப்பாவே இன்னும் பிறக்கல. மாஷா அல்லாஹ். அந்த பிள்ளைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, தன்னுடைய ஒரு சஹாபி அதுக்காக லாங் லைஃப் கொடுத்து மாஷா அல்லாஹ் ஆயுளை நீட்டி அந்த சலாத்தை என்ன அவர் அந்த பிள்ளைக்கு சொல்றதுக்காக தூருல் ஹயாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறாங்கன்னு சொன்னா, அந்த பிள்ளை எவ்வளவு பெரிய விசேஷமான பிள்ளையா இருப்பாங்க. ஹதரத்தைனி ஷரீஃபே, அல்லாஹ்வுடைய ஹதரத்தையும் அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலத்தோடைய ஹதரத்துல் கரீமுடைய மாஷா. அப்ப அவங்கள பத்தி ஏதும் தெரியாம என்ன உட்கார்ந்துகிட்டு இருந்தா அது என்னத்தை நம்ம இஸ்லாத்துல இருந்து என்னத்தை தமிழ்ல சொல்லுவான், விடிய விடிய கதை கேட்டேன்னா சீதைக்கு ராமன் சித்தம் பண்றாங்க. அந்த கதையில என்ன இங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு ஹைலைட் பண்றாங்க. இமாம் முஹம்மது பாக்கிர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், இமாம் முஹம்மது பாக்கிர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு ஹைலைட் பண்றாங்க. மாஷா அல்லாஹ். அவங்களோட வாப்பா பிறக்கல, அவங்க வாப்பா பிறக்காத ஜமானாலே, அவங்க வாப்பா பிறக்காத ஜமானாலேயே அவங்க வாப்பாட வாப்பா குழந்தையா இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். இந்த சத்திய சன்மார்க்கத்துடைய தீனுல் இஸ்லாத்துடைய ஷரியாத்தே முஹம்மதியாவுடைய ஜீவனான சோலான ஹாஃபிலான இமாம் அலி மகாம் சுல்தான் ஷுஹதா அல் முஜ்தபல் கர்பலா
செய்தனா இப்னு ரசூலுல்லாஹ் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தன் முபாரக்கான சதுருல் கரீமோட என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணைத்து வைச்சுக்கொண்டு அணைச்சு முடிச்சுக்கிட்டு மாஷாஅல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் பின் அப்துல்லா அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷாஅல்லாஹ் என்ன பிஷாரத் இவ்வளவு பெரிய மகா கௌரவமிக்க மகா விசேஷமான மிகப்பெரிய அதீம் ஷானுக்குள்ள அஸீம் ஹஸ்தி சையதுல் ஆலமீன் சையதுனா இமாம் முஹம்மது பாகிர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்ஹம்துலில்லாஹ் உலகத்துல சிறப்பா இமாம் பாகிர் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாங்க. இமாம் பாகிர் அலைஹிஸ்ஸலாமுடைய வாப்பா யாரு? இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம். இமாம் அலி யாரு? சையதுனா ஸைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம். இமாம் ஸைனுல் ஆபிதீன் நாயகம் கர்பலா ஷரீஃபுக்கு பிறகு இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஷஹாதத்து முபாரக் பிறகு கர்பலா ஷரீஃபில் நடந்த எல்லா சம்பவங்களையும் அவங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது நேர்ல கண்டவங்க. அதனால அந்த துக்கத்தை அவங்களால மறக்கவே முடியல. அந்த கஷ்டத்தை மறக்கவே முடியல. இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய முபாரக்கான இந்த கழுத்துல மட்டும் என்ன, இந்த இடத்துல மட்டும் 12 அம்புகள் இருந்துச்சு. மாஷா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த முபாரக்கான இடத்தை முத்தி ரசூலுல்லாஹ் மகிழ்ந்தார்களோ அந்த இடத்துல என்ன முனாஃபிகீன்கள் 12 அம்பால தைத்திருந்தாங்க. 12 அம்பு இந்த கதவுல மட்டும் இருந்துச்சு. மாஷா அல்லாஹ். ஏன்னா இதையெல்லாம் நேரில் கண்ணால கண்ட குழந்தை அவங்களோட மொத்த குடும்பமும் எல்லாரும் ஷஹீதாயிட்டாங்க. உடன் பிறந்த சகோதரர்கள் அத்தனை பேரும் ஷஹீதாயிட்டாங்க. இமாம் அலி அக்பர் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து இமாம் அலி அஸ்கர் அன்று பிறந்த பாலகன் குழந்தை உட்பட ஷஹீதாயிட்டாங்க. இத்தனையும் கண்ட சையது சாஜிதீன் இமாமுல் ஆலமீன் சையதுனா இமாம் அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பெரும்பாலும் மக்களுடைய சோபத்திலேருந்து அதை தடுக்காக்கிட்டு ஓது ஷரீஃப்ல போய் என்ன செய்து ஷோதாய் ஹம்சா அலைஹிஸ்ஸலாமுடைய ஹதரத் ஷரீஃப் பக்கத்துல ஒரு சின்ன அரிஷ் போட்டு மாஷா அல்லாஹ் அங்க இருந்து தனியா இபாதத்தை செய்வாங்க. இமாம் ஸைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம் மாஷா அல்லாஹ் என்ன கொஞ்சமா ரொம்ப கலீலா பார்த்தா ஒரு நாளைக்கு 1000 ரக்காத் தொழுவாங்க. மாஷா அல்லாஹ் ரொம்ப கலீலா 1000 ரக்காத் தொழுவாங்க. மாஷா புரிஞ்சா? இதை கண்ட ஈமான்தாரிகள் சஹாபாக்கள் சஹாபத்துல் ஜமானா சஹாபாக்கள் தாபியன்கள் எல்லாரும் மசாலா அவங்கள ஸைனுல் ஆபிதீன் சொல்லி லக்கபு கொடுத்து கூப்பிட்டாங்க. மாஷா ஆபிதீன்களுடைய ஸைன்னு சொல்லி மாஷா அதனால தான் ஸைனுல் ஆபிதீன்ங்கிற பேர் வந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வச்ச பேர் அலி அவங்க பேர். மாஷா நாயகம் வச்ச பேரு அலி. மாஷா அப்ப அல்ஹம்துலில்லாஹ் இந்த அலி ஆகிய இமாம் ஸைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நிக்காஹ் செய்யறது யார நிக்காஹ் செய்யறாங்க? இமாமுல் அக்பர் அமீருல் முஃமினீன் கலீஃபத்து ரசூலுல்லாஹ் சையதுனா இமாம் ஹஸன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இமாம் ஹஸன் அலைஹிஸ்ஸலாம் அஞ்சாவது கலீஃபா. அஞ்சாவது கலீஃபா என்ன? உமர் இப்னு அப்துல் அசீஸ் அல்ல. அஞ்சாவது கலீஃபா யார்? மாஷா அல்லாஹ் இமாம் ஹஸன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அமீருல் முஃமினீன் இமாமுல் அக்பர் கலீஃபத்து ரசூலுல்லாஹ் சையதுனா இமாம் ஹஸன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய திருமகளை இமாம் அபு முஹம்மத் அலி ஸைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம் மாஷா நிக்காஹ் செய்றாங்க. மாஷா அல்லாஹ் அந்த முபாரக்கான நிக்காஹ்ல பிறக்கிறாங்க சையதுனா இமாம் முஹம்மது பாகிர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இமாம் முஹம்மத் பாகிர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. இமாம் முஹம்மது பாகிர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு 4-5 வயசு அவங்களுக்கு இருக்கும்போது அவங்கள தேடி காணணும்னு சொல்லி போறாங்க. இமாம் ஹஜரத் சாஹிப் ரசூலுல்லாஹ் ஜாபிர் பின் அப்துல்லா அல் அன்சாரி ரலியல்லாஹு இமாம் பாகிர் அலைஹிஸ்ஸலாம் மாஷா அல்லாஹ் என்ன ஒரு 4-5 வயசு இருக்கும், சிறுபிராயத்தில் இருக்கும்போது அப்படி போகும்போது மதீனா முனவ்வராவுல ஸ்ட்ரீட்ல தெருவுல என்ன நிறைய குழந்தைகள் விளையாடிட்டு இருக்கிறாங்க.
விளையாடும் போது ஜாபீர் ரலியல்லாஹு போனவங்களுக்கு பெரிய ஒரு தாஜ்ஜுப். அதுல என்னன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஒரு குழந்தையாக்கி வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் மாதிரி அப்படியே டிட்டோ மாஷா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வஜ்ஹுல் கரீம் மாதிரியே, ரசூலுல்லாஹ்வுடைய எல்லா ஹரகாத்து ஷரீஃப் மாதிரியே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்கிற மாதிரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிற மாதிரி அப்படியே ரசூலுல்லாஹ் தான். ரசூலுல்லாஹ்வை குழந்தையாக்கி வச்சா எப்படி இருக்கும், ஜெராக்ஸ் போல. இவன் கிட்ட போய் மாஷா அல்லாஹ் தங்களோட பேர் என்னன்னு கேட்டாங்க. முஹம்மதுன்னு சொன்னாங்க. முஹம்மதுன்னு சொன்னாங்க. விஷயம் என்னன்னா ஜாபீர் ரலியல்லாஹு சொன்னாங்க, சய்யிதி நாயகமே, தங்களுடைய அருமை ஜத்துல் கரீம் ஹபீப் ரப்பல் ஆலமீன் சய்யிதுல் அன்பியா வல் முர்சலீன் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுக்கு மாஷா அல்லாஹ் என்ன சலாம் சொன்னாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னாங்க. அதுக்கு இமாம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வ அலைக்கும் வ அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு அந்த ஜாபீர் இதுதான் சொன்ன மாஷா அல்லாஹ். சாதாத்தின்களுக்கு தரிஸ் எங்க மாஷா அல்லாஹ் வீட்டுல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய முபாரக்கான மடியில வச்சுக்கிட்டு, ரசூலுல்லாஹ் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து மடியில வச்சுக்கிட்டு ஜாபீர் ரலியல்லாஹு சொன்ன இந்த செய்தி உம்மு சல்மா நாஹி மூலமாக சையீதா ஃபாத்திமா நாஹிக்கு வந்து மாஷா அல்லாஹ். அது சையீதா ஃபாத்திமா நாஹிட்ட இருந்து, சையதுனா அலி நாஹிட்ட இருந்து, சையதுனா இமாம் ஹுசைன் நாஹிட்ட இருந்து, சையதுனா இமாம் ஸைனுல் ஆபிதீன் நாஹிட்ட இருந்து, சையதுனா பாக்கர் நாஹிட்ட வந்து சேர்ந்துருச்சு மாஷா அல்லாஹ். புரியுது வழங்குச்சா? கண்மணி நாயகத்துடைய ஒவ்வொரு முபாரக்கான அசைவும், நாயகத்துடைய எல்லா ஹரகாத்து ஷரீஃபும், எல்லா சகனாத்து தையிபாவும் என்ன அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதை விசேஷமா பாதுகாத்து இந்த உம்மத்துக்கு கொடுத்துருக்கிறான் மாஷா. புரியுதா? அப்போ மாஷா அல்லாஹ் ஜாபிரான்னு கேட்ட உடனே ஜாபிர் பின் அப்துல்லா அல் அன்சார் ரலியல்லாஹு தஆலா என்ன பெரிய சந்தோஷம், பெரிய ஓடி போய் மாஷா அல்லாஹ் என்ன கட்டி பிடிச்சி மானக்க செஞ்சு முத்தி மோந்துக்கிட்டாங்க மாஷா அல்லாஹ். என்ன இந்த சனாத்துக்காக தான் என்ன இந்த நீண்ட ஹயாத்து, இந்த நீண்ட ஹயாத்து இந்த சலாத்துக்காக தான் மாஷா அல்லாஹ். அப்ப கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால இந்த உலகத்துக்கு தரப்பட்ட ஒரு ஹுசூசி தௌலத்துல் அக்பர், ஒரு खास அஸீம் தௌலத் மாஷா அல்லாஹ் சையதுல் ஆலமீன் இமாமுனா சையத் முஹம்மது பாக்கிர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைஹில் பரக்காத் மின் வஃபி தாரனா ஆமீன். அவர்களுடைய ஷஹாதத் முபாரக்கா அஹ்லுல் பைத் அத்ஹார் எல்லாருக்கும் மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஷஹாதத் முகத்தஸுடைய அஸீம் பா நசீப் அல்லாஹ் தௌஃபீக் செஞ்சாங்க மாஷா அல்லாஹ். அஸ்பாபுகள் பலது உண்டாம். இப்போ அதெல்லாம் விவரிக்க டைம் இல்லை. அப்போ இமாம் முஹம்மது பாக்கிர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஷஹாதத் முபாரக்கா நடந்து நாயகம் அவர்களுடைய உருஸ் முபாரக்கு இந்த துல்ஹஜ் மாதம் பிறை 7வது நாள். இமாம் முஹம்மது பாக்கிர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க நிக்காஹ் செய்யறாங்க. யார? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய கிராண்ட் டாட்டர். புரிஞ்சா? அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய முஹிப்பீன்கள் அஹ்பாபுகள் யாரும் சித்திக் நாயகத்துடைய ஷரஃப அவர்கள் ரிஃபாத்த யகீன் செய்யறதுல என்ன கொஞ்சம் கூட பேக்கில் போக மாட்டாங்க. காரணம் என்னன்னு சொன்னா இமாம் முஹம்மது பாக்கிர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க நிக்காஹ் செஞ்ச இமாம் அலைஹிஸ்ஸலாமுடைய அருமை மனைவி ஹஸரத்னா ஃபாத்திமா, அவங்களோட குன்னியத் உம்மி ஃபர்முதா, உம்மி ஃபர்வா. அவங்க யார் மாஷா அல்லாஹ்? அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய புள்ள முஹம்மத், முஹம்மதுல புள்ள காசிம், காசிமுடைய மகன் காசிம் பின் முஹம்மத் பின் அபூபக்கர் சித்திக், காசிம் பின் முஹம்மத் பின் அபூபக்கர் சித்திக்
இந்த முஹம்மது அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய பிள்ளையா இருந்தாலும் இவங்க குழந்தையா இருக்கும் போதே அபூபக்கர் சித்திக் நாயகம் இன்திகால் ஆயிட்டாங்க. சித்திக் நாயகத்துடைய மனைவி அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள வசிய ரசூலுல்லாஹ் சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு நிக்காஹ் செஞ்சுக்கிட்டாங்க. மாஷா அல்லாஹ். அப்போ இந்த முஹம்மது பின் அபூபக்கர் சித்திக் சையதுனா அலி நாயகத்தால தான் இவங்க வளர்க்கப்பட்டாங்க. அலி நாயகத்துடைய தர்பியத்தில் வளர்ந்தவங்க. மாஷா அல்லாஹ். இந்த முஹம்மதுடைய புள்ள காசிம் உம்முல் முஃமினீன் ஆயிஷா நாயகத்துடைய தர்பியத்தில் வளர்ந்தவங்க. மாஷா அல்லாஹ். எந்த அளவுக்குன்னா நம்மளோட உம்மா ஆயிஷா நாயகி காசிம் அவங்களுக்கு ஈதுக்கு ஆயிஷா நாயகி முபாரக்கான கரத்தால ஸ்டிச்சிங் பண்ணுவாங்க, ட்ரெஸ் எல்லாம் தைக்குவாங்க. மாஷா அல்லாஹ். அந்த அளவுக்கு ஆயிஷா நாயகத்துடைய பிரியத்திற்குரிய லவ்லி சன் மாஷா அல்லாஹ் காசிம் பின் முஹம்மது பின் அபூபக்கர் சித்திக். இந்த காசிமுடைய மகளை தான்